ஒரு கப்பலுக்கு திசை காட்டி எவ்வளோ முக்கியமோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கைக்கு அறம் முக்கியம். புயல் அடிக்கும்போது திசை காட்டிய தொலைச்சா என்ன ஆகும்? கப்பல் மூழ்கிடும்ல. அதே போலத்தான் கஷ்டம் வரும்போது தர்மத்தை மறந்தா நம்ம வாழ்க்கையும் திசை மாறிடும். நண்பர்களே, இன்னைக்கு மற்றவங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சா நம்மள எத்தனை பேர் அதை வேண்டாம்னு சொல்லுவோம்? யாரும் தான் பார்க்கலையேன்னு நாம செய்யற சின்ன விஷயம்தான் நம்மளோட குணத்தை முடிவு பண்ணுது. அவ்வை பாட்டி சொல்ற இந்த வரியை மறக்காதீங்க. அரணை மறவேன். இதோட பொருள் தர்மத்தை ஒருபோதும் மறக்காதே. இங்க தர்மம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உங்க மனசாட்சிக்கு விரோதமா நடக்காம இருக்கிறது தான். லாபம் வருதுங்கிறதுக்காக நீதியை மறக்காத. பயம் வருதுங்கிறதுக்காக நேர்மையை விடாத. ஏன் மறக்கக்கூடாது? ஏன்னா பணம் வரும் போகும், செல்வாக்கு வரும் போகும். ஆனால் நீங்கள் செஞ்ச தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி நிற்கும். ஒரு இக்கட்டான சூழலில் உலகம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் செய்த அறம் உங்களை கைவிடாது. அறத்தை மறந்தவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அறத்தோடு வாழ்பவனே காலத்தை வெல்பவன். நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலும் ஒரு விதையை போல. நீங்கள் தர்மத்தை விதைச்சா அது உங்களை நிழல் போல காக்கும். மறந்தும் கூட அறத்தை மறந்துடாதீங்க. அதுதான் உங்களோட உண்மையான பலம். வாழ்வியல் நெறிகளை தொடர்ந்து பேச உங்களில் ஒருவன். என்னை தொடருங்கள். அடுத்த அத்திச்சூடியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.